இல்லை சிலிக்கன் டெட்ராக்ளோரைட். அடுத்து நம்ம பார்த்து போன தடவை நம்ம கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ந்து என்ன வருது? அப்புறம் கார்பனுடைய முக்கியமான சேர்மங்கள் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கு அடுத்து வரக்கூடியதான் சிலிக்கன் டெட்ராக்ளோரைட். சிலிக்கன் சிம்பல் SI, டெட்ராக்ளோரைட்னா SiCl4. இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னால், சிலிக்கன் டை ஆக்சைடு கார்பன் ப்ளஸ் குளோரினோட, சிலிக்கன் டை ஆக்சைடை கார்பன் மற்றும் குளோரினோட சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், சிலிக்கன் டெட்ராக்ளோரைட் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு. இதே சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை சிலிக்கனோட HCl, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஆர் ஹைட்ரஜன் குளோரைடு, இதை டைரெக்டாக பாஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், சிலிக்கன் டெட்ரா குளோரைடு கிடைக்கும். ஸோ சிலிக்கன் டை ஆக்சைடோட கார்பன் ப்ளஸ் குளோரின் சேர்த்தாலும் நமக்கு சிலிக்கன் டெட்ரா குளோரைடு, அல்லது சிலிக்கன் கூட ஹைட்ரஜன் குளோரைடை டைரெக்டாக சேர்த்தாலும் சிலிக்கன் டெட்ரா குளோரைடு. இதில் கண்டிஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு 1675 கெல்வின், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 600 கெல்வின். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு ஒரு நிறமற்ற புகையும் திரவம். சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு ஒரு திரவ நிலைமையில் உள்ள ஒரு சேர்மம். மேலும் இதன் உரைநிலை -70 டிகிரி. சில நேரம் இந்த ஒன் வேர்டில் கேட்கலாம் உரைநிலை, அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை நீரோட சேர்த்தா, சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை நீரோட சேர்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த சிலிக்கன் டெட்ராக்ளோரைடில் HCl இந்த ஹைட்ரஜனோட இணைஞ்சு HCl-ஆக மாறிடுது. அடுத்து சிலிக்கன் நீரில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துகிட்டு சிலிக்கன் டை ஆக்சைடாக மாறுது. எதாக மாறுது? சிலிக்கன் டை ஆக்சைடு. ஸோ என்ன விளைபொருளாக கிடைக்கிது? HCl ப்ளஸ் சிலிக்கன் டை ஆக்சைடு. அடுத்து ஆல்கஹால் கொண்டு பகுத்தல். இதே மாதிரி சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை இந்த ஆல்கஹால் பேர் என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எத்தில் ஆல்கஹால். C2H5OH என்னது? எத்தில் ஆல்கஹால். இந்த எத்தில் ஆல்கஹால் எத்தனை மாலிகுல் எடுத்துக்காங்கன்னா 4 மூலக்கூறு. எத்தனை மூலக்கூறு எடுத்துருக்காங்க? 4 மூலக்கூறு. இந்த 4 மூலக்கூறுங்கும்போது இங்கே 4H கிடைக்கும். இந்த 4 இங்கே வச்சு பெருக்குன்னு சொன்னால் எத்தனை H? 4H. இந்த 4Hம் இந்த 4Cl எடுத்துகிட்டு 4HCl-ஆக வெளில போயிடுது. ஸோ இந்த 4 மூலக்கூறு, இந்த 4 மூலக்கூறில் உள்ள இந்த 4H, இந்த 4H பெருக்குனா 4 வரும். 4Hம் 4Cl எடுத்துகிட்டு 4HCl. மீதி பார்த்தீங்கன்னா இந்த C2H5O 4 யூனிட் இருக்குது. C2H5O H வெளியில் போயிட்டு, அப்போ மீதி என்ன இருக்குது? C2H5Oங்கிற பார்ட்டு, அது எத்தனை? 4. அந்த 4 இதோட சிறப்பு சிலிக்கனோட. அதுக்கு பேர் பாருங்கள் SiOC2H5 எல்லாம் சேர்த்து 4 போட்டிருக்காங்களா, டெட்ரா ஈத்தாக்சிசிலேன். இதுக்கு பேர் என்ன பேர்? டெட்ரா ஈத்தாக்சிசிலேன். C2H5Oங்கிறது ஈத்தாக்சி. ஸோ 4ங்கிறதுனால டெட்ரா ஈத்தாக்சிசிலேன். இப்படி ஒரு பொருள் கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமோனியாவோட ரியாக்ட் பண்ண வச்சான் 2SiCl4, 2 மூலக்கூறு SiCl4, 1 மூலக்கூறு NH3. இது நீங்கள் எழுதும்போது இந்த பக்கம் ஒரு SiCl4, இந்த பக்கம் ஒரு SiCl4. ஒரு நோட் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ NH3 போட்டுக்கோங்க சென்டரில், இந்த பக்கம் ஒரு SiCl4, இந்த பக்கம் ஒரு SiCl4. இப்போ NH3ல் உள்ள ஒரு H இங்கே உள்ள ஒரு Cl எடுத்துகிட்டு HCl-ஆக போயிடும். இன்னொரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் உள்ள Cl, நான் உங்களை எப்படி எழுத சொல்லியிருக்கேன், சென்டரில் NH3, இந்த பக்கம் SiCl4, இந்த பக்கம் SiCl4. அப்போ NH3ல் ஒரு ஹைட்ரஜன் Cl எடுத்துகிட்டு HCl-ஆக போயிடும். அதேமாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் உள்ள Cl எடுத்துகிட்டு போயிடும். மீதி எப்படி எழுதலாம் பாருங்கள். அப்போ இந்த பக்கம் உள்ள SiCl4ல் ஒரு Cl போயிட்டுனா SiCl3, இந்த பக்கம் ஒரு SiCl4ல் Cl போயிட்டுனா SiCl3. இடையில எத்தனை இருக்குது? 2 ஹைட்ரஜன் போயாச்சு. அப்போ என்ன இருக்கும்? NH. பாருங்கள், SiCl3 NH SiCl3. இதுக்கு பேர் குளோரோசிலாக்சேன். என்ன பேர் கொடுத்துருக்காங்க? குளோரோசிலாக்சேன்கள் உருவாகின்றன ப்ளஸ் HCl. என்னன்னா சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு எதோட வினைப்படுது? அமோனியாவோட. அடுத்த பயன்கள் பார்த்தீங்கன்னா, சிலிக்கன் குறைக்கடத்திகள் தயாரிப்பில் சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு பயன்படுகிறது. குறைக்கடத்தினா இங்கிலீஷில் செமிகண்டக்டர்ஸ். இந்த செமிகண்டக்டர்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் தயாரிப்பில் எது பயன்படுதுன்னா சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு பயன்படுகிறது. சிலிக்கா ஜெல், பீங்கான் பொருட்களை ஒட்ட வைக்க பயன்படும் சிலிசிக் எஸ்டர்கள் ஆகியவற்றை தொகுக்கும் வினைகளில்
ஆரம்ப பொருளாக சிலிக்கன் டெட்ராக்ளோரைட். வேற என்னெல்லாம் தயாரிக்கிறதுக்கு சிலிக்கா ஜெல் தயாரிக்கிறது. பீங்கான் பொருட்களை ஒட்ட வைக்க பயன்படும் சிலிசிக் எஸ்டர்கள். பீங்கான் பொருளை ஒட்ட வைக்க பயன்படக்கூடியது என்னன்னு சொல்லி ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா ஆன்சர் சிலிசிக் எஸ்டர்கள். அந்த மாதிரி அதனுடைய தயாரிப்புலாம் எது ஆரம்ப பொருளாக எது பயன்படுது, சிலிக்கன் டெட்ரா குளோரைடு. அடுத்து பார்க்க போகிற முக்கியமான கொஸ்டின் சிலிக்கோன்கள். சிலிக்கோன்கள் என்றால் என்ன, தயாரிப்பு கேட்கலாம். அடுத்து சிலிக்கோனின் பயன்கள் கேட்கலாம். அடுத்து அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நடத்த போகிறது சிலிக்கோன்கள் என்றால் என்ன. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான்ங்கிறது வேற, சிலிக்கன் அப்படிங்கிறது. கோன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம், லெட்டர். சிலிக்கன்ங்கிறது வேற, அது எஸ்ஐ மட்டும் சிலிக்கன். சிலிக்கோனுங்கிறது வேற. சிலிக்கோன்கள் அல்லது பாலிசில்லாக்சேன்கள், இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்னா பாலிசில்லாக்சேன்கள். இது ஒரு கரிம சிலிக்கன் பலபடி ஆகும். அதாவது கார்பனோட சேர்ந்து ஒரு பலபடியான ஒரு இது. இதனுடைய பொதுவான எளிய வாய்ப்பாடு R2SiO. பொதுவான வாய்ப்பாடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கோனுக்கு இன்னொரு பேர் பாலிசிலாக்சேன்கள். இது என்ன வகையை சார்ந்தது, கரிம சிலிக்கன் பலபடியை சார்ந்தது. இதனுடைய வாய்ப்பாடு R2SiO. அடுத்தது இது என்ன அமைப்பாக இருக்கலாம்னா நேர்கோட்டு அமைப்பாக இருக்கலாம், குறுக்கு அமைப்பாக இருக்கலாம். குறுக்கு பலபடியாக இருக்கலாம், நேர்கோட்டு பலபடியாக இருக்கலாம். தயாரிக்கிறது பாருங்க. பொதுவாக டைஅல்கைல் டைக்ளோரோசிலேன். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R2SiCl2. இந்த RRங்கிறது இந்த மெத்தில் எத்தில் அதைத்தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். அது ஜென்ரலாக சொல்லப்போனால் அல்கைல் சொல்லுவோமா. மெத்தில் எத்தில்னா இதனுடைய வகை சேர்ந்த அல்கைல். என்னுடைய ஜென்ரல் பேர் என்னது, அல்கைல். ஸோ R2 இருக்கிறதுனால டை அல்கைல். குளோரின் 2 இருக்கு, ஸோ டைக்ளோரோ. டைஅல்கைல் டைக்ளோரோசிலேன் அல்லது டைஅல்கைல் ட்ரைக்ளோரோசிலேன். அது மாதிரி AR2SI அரைலாகவும் இருக்கலாம், அல்கைலாக இருக்காமல் எதாக இருக்கலாம், அரை. அரைல்னா எக்ஸாம்பிள் என்ன படிச்சிருக்கோம், ஃபினைல் படிச்சிருக்கோம் ஆர்கானிக்கில். டை அல்கைலாக இருக்கலாம். R2ங்கிறது இதாக இருக்கலாம் டை அல்கைல். அந்த R2க்கு பதிலாக AR2 அரைல். என்ன சொல்கிறாங்க, டை அல்கைல் டைக்ளோரோசிலேனை நீரார் பகுப்பதன் மூலம் சிலிக்கோன்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவை காப்பர் வினைவேக மாற்றி முன்னிலை. இங்கே யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் என்னன்னா காப்பர். அடுத்து எவ்வளோ வெப்பநிலைன்னு சொன்னால் 570 கெல்வின் வெப்பநிலையில் சிலிக்கான் மீது ஆவி நிலையில் உள்ள RCl அல்லது ARCl செலுத்தி தயாரிக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் இந்த அல்கைல் டைக்ளோரோசிலேன் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி தயாரிக்கிறாங்கன்னா வெறுமன அல்கைல் குளோரைட் RCl அப்படின்னா அல்கைல் குளோரைட் கூட சிலிக்கனை சேர்க்குறாங்க. எதன் முன்னிலையில், காப்பர் வினைவேக மாற்று முன்னிலையில். எவ்வளோ வெப்பநிலை, 570 கெல்வின் வெப்பநிலை சேர்க்கும்போது நம்மளுக்கு எதாவது மாறுது, R2SiCl2. இதுக்கு என்ன பேர் சொன்னோம், டைஅல்கைல் டைக்ளோரோசிலேன். டைஅல்கைல் டைக்ளோரோசிலேன். இப்போ டைஅல்கைல் டைக்ளோரோசிலேனை நீரார் பகுக்கிறாங்க. இது கிடைச்ச இந்த ப்ராடக்டை எதோட சேர்க்குறாங்க, நீரார். நீரார் பகுதி நீரோட சேர்க்கணும். இப்போ இந்த R2SiCl2 தான் இப்படி எழுதியிருக்கு. இந்த R2SiCl2 கிடச்சிச்சா, அது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். சென்டரில் SI, மேலே ஒரு R, கீழே ஒரு R, இந்த பக்கம் Cl, இந்த பக்கம் Cl வந்துட்டு R2SiCl2. இது நீரோட சேர்க்கணும். இதோட சேர்க்கணும் நீர். நீரோட சேர்க்கும்போது ஈஸியாக இந்த 2 Cl, இந்த Cl இந்த பக்கம் உள்ள Cl நீர்னால நீரார் பகுப்படைஞ்சு Cl வெளியில் போயிட்டு அந்த இடத்துல OH வந்துடும். இப்போ 2 மூலக்கூறு நீர் சேர்க்கும்போது அந்த நீர் மூலக்கூறுல ஹைட்ரஜன் Cl எடுத்துகிட்டு வெளில போயிடும். ஸோ நம்ம நீரை எப்படி பிரிச்சுக்கிடுவோம், HOH. நீரை எப்படி பிரிச்சுக்கிடுவோம், HOH. அப்போ அந்த HCl எடுத்துகிட்டு HCl போயிடும், அந்த இடத்துல OH வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் இன்னொரு நீர் மூலக்கூறு H HCl எடுத்துகிட்டு HCl போயிடும், OH. அப்போ இது எப்படி மாறிடுது பாருங்கள், R2SiOH twice. இதான் என்னது, R2SiCl2 நீரார் பகுப்படைந்து R2SiOH twice. இப்போ இந்த மாதிரி கிடைக்கிற இந்த விளைபொருட்கள், ஒன்றுக்கு மேலே விளைபொருட்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து, அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். இப்போ கிடைச்ச இந்த விளைபொருள் RRSiOH twice. அதே மாதிரி இன்னொரு பொருள் சேர்த்தோம். அதே மாதிரி R2SiOH twice சேர்க்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு H, இங்கேருந்து ஒரு OH நீராக போயிடும். நீராக போச்சுன்னா அதே மாதிரி இதுக்கு அடுத்து இன்னொரு
மூலக்கூறு சேர்த்தோம்னா அதே மாதிரி தொடர்ந்து ஹைச்ஓஹெச் நீராக போயிட்டு நேராக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் இந்த இடத்துல ஓங்கிற பாண்டு கிடைக்கும். இங்கே என்ன போயிடுது, ஹைச்ஓஹெச் நீராக போயிடுது. ஸோ இந்த இடத்துல என்ன பாண்டு கிடச்சிருது, ஓங்கிற பாண்ட். இதான் சிலிக்கனுக்குள்ள ஃபார்முலா, சிலிக்கோனுக்குள்ள ஃபார்முலா.